மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது ஜென்ம ராசியில் குரு வலம் வந்தாலும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் அவர் முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெறுகிறார் 2. அதேவேளையில் இறுதியில் 3ஆம் இடத்திற்குள்ளும் நுழைகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் வருடத்தின் பிற்பகுதியில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் முற்பகுதியில் ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் ஜென்மகுரு இருக்கும் போதுதான் உங்களுடைய இலக்கு என்ன, குறிக்கோள் என்ன என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. மேலும் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழுமையாக தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. 10ல் சனி இருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சங்கடங்கள் நிச்சயமாக விலகும். குரு பகவானும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை பெருமையாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பு மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் முற்பகுதியில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் குரு ஜென்மத்தில் இருக்கிறார். பிற்பகுதியில் அமோகமான நன்மை உண்டு. பெரும்பாலும் ராகு இந்த வருடம் முழுவதுமே 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வலம் வருகிறார். இறுதியில் அஷ்டமத்தில் நுழைய போகிறார். அதே போன்று தைரியத்தில் வலம் வரக்கூடிய கேதுவும் இறுதியில் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தான் வலுவாக கிடைக்கும். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கு குறைவில்லாமல் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைக்கும் தருணமாக இந்த வருடம் அமைவதற்கான யோகம் உண்டு. எனவே தடைகளை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சற்று கூடுதலாகவே கிடைக்கும் ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான புதன், சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் இந்த கிரகநிலைகள் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பும் உண்டு. பெரும்பாலும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று நடுர பலன்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கூடுதலாகவே மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து, குறைந்தது மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மதியம் 1:30 மணிக்குள் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்வது மிக சிறப்பான வளர்ச்சியும் அமோகமான முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த வருடம் மிக சிறப்பானதாக உறுதியாக அமையும்.